ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது லெமன் ரைஸ், அது எலுமிச்சை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சிம்பிளான ரெசிபி தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சோடனே இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயமும் ரோஸ்ட் ஆகிட்டுது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து அது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வெடிக்கும், கொஞ்சம் பார்த்து பத்திரம். இப்போ கருவேப்பிலை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூளையும் நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் வதங்கிட்டுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கோங்க. கேஸை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதில் பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இதில் இப்போ லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். இது கொதித்ததுக்கப்புறம் இதில் சாதம் சேர்க்க போகிறோம். நான் வந்து பச்சரிசியை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு புளிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து இதை இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், நம்மளோட எம்மியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நீங்கள் பசங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லாட்டி பிக்னிக் போகிறப்ப கூட நீங்கள் இதை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வீணாக போகாமல் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.